யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடினீர். இப்பொழுதும் தேவாவியானவர் அடியனை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் சில வாரங்களாகவே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன தியானித்தோம் அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? வாசல், அடுத்து பலிபீடத்தை நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். அதுக்கடுத்ததாக நம்ம என்ன செய்தோம்? சமூகத்தப்ப மேசை வரைக்கும் நம்ம என்ன செய்தோம்? வந்தோம். இன்றைக்கி நேற்றைய தினத்தில் ஜெபித்த பொழுது எனக்கு ஆண்டவர் பலபடிக்கும் அதிலிருந்து பொன் குத்துவிளக்கை குறித்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு ஆண்டவர் சொன்னபடியினால் நம்ம அந்த வார்த்தையை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் வீட்டில் போய் செல்ஃபோனில் ஆசரிப்பு கூடாரம்னு போட்டு பார்த்தீங்கன்னா கூட வரும். அந்த படத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க? பார்த்து கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. இது எதுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது என்றால், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் திருத்துவ தேவனுக்கு அடையாளமாக நாம் அதை சொல்லலாம். இன்னொரு பகுதி நாம் சொல்வோம் என்றால் நம்மளுக்கு அடையாளமாக சொல்லலாம். ஆசரிப்பு கூடாரம் என்பது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு அடையாளமாக என்ன செய்யப்படுகிறது? அது காணப்படுகிறது. இந்த பிரகாரத்திலே முதலாவது வாசல் யாருன்னு கேட்டால் இயேசு மட்டும்தான். ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது, அது இயேசு தான். இந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் இந்த பலிபீடத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவன் முதலாவது ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் ரட்சிப்பிலே நாம் பூர்ணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அதே நிலைமையில் நிற்கிறாங்க. அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. பலிபீடத்தின் மேலே விசுவாசம் வைத்து பலியான இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அடுத்து அனுதினமும் வெண்கல தொட்டியினால் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்படணும். அது தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்படுவது? சுத்திகரிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. கழுவப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும். முதலாவது பிரகாரம், ரெண்டாவது எந்த ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போன உடனே இந்த பிரகாரத்திலையும் சரி, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலையும் சரி யார் ஊழியம் செய்வார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசாரியன் ஊழியம் செய்வான். யார் ஊழியம் செய்வான்? பிரதான ஆசாரியன் என்பவன் தலைமை பாஸ்டர். இந்த தலைமை பாஸ்டர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். எங்கே போக முடியும்? மகா பரிசுத்தலத்துக்குள்ளே. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்த சகரியாவை நம்ம பார்க்க முடியும். இவர் சாதாரண ஆசாரியன். இவர் பிரதான ஆசாரியன் கிடையாது. இவர் யார்? இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. யூதேயா தேசத்தில் ஏரோதின் நாட்களில் இருந்தான். ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து யாருக்கு முன்பாக? இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு. கத்தரிட்ட கட்டளையின்படி வாழ்ந்தது மட்டுமல்ல,
தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். நிறைய பேர் மனிதருக்கு முன்பாக நீதிமான்களாக இருப்பாங்க. அதுவல்ல, தேவன் நம்மளை குறித்து என்ன கொடுக்கணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வாசிங்க. எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்க ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டதான்? கேட்கப்பட்டது. இப்போ இந்த சகரியாவை குறித்து நீங்கள் பிற வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யும்படி வந்து நிற்கிறான். அவனுக்கு சில மாதங்கள் அனுமதிக்கப்படும். ஜனங்களுக்காக பலிபீடத்தில் அவன் பலி செலுத்திவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து தேவனுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? தூபம் காட்ட வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருள் இருக்கும். ஒன்று என்னென்னா சமூக தப்ப மேசை, இது போல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு. அந்த குத்துவிளக்கில் பார்த்திங்கன்னா 7 அகல்கள் இருக்கும். சரிதான், நான் நடுத்தண்டு இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து அந்த சைடு 3, இந்த சைடு 3 பார்த்திங்கன்னா அகல்கள் என்ன செய்யப்பட்டுன்னா விரிக்கப்பட்டிருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா தூப கலசம் இருக்கும். அந்த தூப பீடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் சொன்னபடி நறுமண பொருட்களை போட்டு தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராதனை பண்ண வேண்டும். இவன் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி ஆறுதல் செய்த பொழுது இவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்னா கேட்டார். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு? சகரியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்குறார். அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. நாம் தேவன் நமக்கு கட்டளையிட்டபடி பலிபீடத்தின் மேல் விசுவாசம் வைத்து, கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து நாம் கர்த்தரை உண்மையாக ஆராதனை செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறத கேட்க முடியும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்ன முறைமையின்படி நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. ஏன் அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் வர்றதில்லை அப்படின்னா, அநேகர் தேவன் சொன்ன முறைமையின்படி வாசல் வழியாய் வருவதில்லை. தேவன் சொன்ன முறைமையின்படி தன்னை பலிபீடத்தில் அர்ப்பணிப்பதில்லை. தேவன் சொன்ன முறைமையின்படி தேவனை என்ன செய்வதில்லை? ஆராதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டுமானால் நீங்களும் நானும் நம்மளை தேவனுக்கு பலிபீடத்தில் அர்ப்பணித்து தினமும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்து தேவன் சொன்ன முறைமையின்படி நாம் சமூக தப்பங்களை வைத்திருக்க வேண்டும். அடுத்து தேவன் சொன்ன முறைமையின்படி குத்துவிளக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தூபம் காட்ட வேண்டும். அது ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதில் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே உன்னுடைய சரிதத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சரிதங்களை ஜீவ பலியாக என்ன செய்யணும்? நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை அப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் ஜெபம் எப்போ கேட்கப்படும் அப்படின்னா, முதலாவது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ரெண்டாவது, இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? கழுவப்பட்டிருக்கணும். இந்த ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், பலிபீடத்தில் பலி செலுத்திவிட்டு பலிபீடத்தில் பலிகளை அர்ப்பணித்துவிட்டு அதிலிருந்து வடிகிற அந்த இரத்தத்தை கையிலேந்தி தான் என்ன செய்வானா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவான். அந்த இரத்தத்தை கொண்டு போய் அவன் என்ன செய்வானா? சமூகத்து அப்பை மேசையின் மேலும் அடுத்து குத்துவிளக்கின் மேலும் தெளிப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா தூப கலசத்தை ஏந்தி தேவனிடத்தில் என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான். இயேசுவின்
இயேசுவின் ரத்தம் இந்த தூப கலசத்தின் மேலே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தெளிக்கப்பட்டிருக்கும். எந்த பொருட்கள் மேலெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டதின் மூலமாக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ, அந்த ஜெபத்துக்கு மட்டும்தான் தேவன் என்ன தர முடியும்னா பதில் தர முடியும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் நீயும் உன் குடும்பத்தாரும் அனுதினமும் கழுவப்பட்டு அதற்கடுத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்துக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது? பதில் கிடைக்காது. இந்த ஆசாரியன் இயேசுவின் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையிலேந்தி தான், அந்த இரத்தத்தை எல்லாம் தெளித்து தான், அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் தேவனிடத்தில் போய் அந்த இரத்தத்தை கையிலேந்தி தான் அதற்கடுத்து தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவான். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சகரியாவே உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்படுது. இந்த இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்படணும் அப்படின்னா நீ உன்னை பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் நீ அனுதினம் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. இந்த ஆசாரியன் எங்கே ஆராதனை பண்ணி கொண்டிருந்தான்? பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆராதித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை பரிசுத்த ஸ்தலத்தில், நிறைய பேர் கர்த்தரை எப்படி ஆராதிக்காங்கன்னா பிரகாரத்தில் நின்று ஆராதிக்கிற கூட்டம் நிறைய இருக்குது. எதில் நின்று ஆராதிக்கிற கூட்டம் இருக்குது? பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே நிற்கிறது. அடுத்த எல்லைக்கு வரணும். அடுத்த எல்லைக்கு உள்ள வரும்பொழுதுதான் நம்ம உள்ளும் புறமும் சென்று என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? மேய்ச்சலை பார்க்க முடியும். மேய்ச்சல்னா செழிப்பு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் அப்போ தான் வெளிப்படும். இந்த ஆசாரியன் தேவனை ஆராதித்த பொழுது, தேவனுக்கு தூபபீடத்தை எடுத்து தேவனுக்கு தூப கலசத்தை காட்டின பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய ஜெபத்துக்கு வெளியரங்கமாக தேவன் பதில் தந்தார். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 5ஆம் வசனத்திலிருந்து இவ்விதமாக ஜெபங்களை சொல்லுகிறார். வாசியங்கள் பார்க்கலாம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். சும்மா எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? அதான் இப்போ கேள்வி. எந்த மனிதன் தன்னை முழுமையாக தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கேட்க. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரல, ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் த ரீசன்? இவங்கெல்லாம் பேருக்கு பெருமைக்கு சரிதானா ஜெபம் பண்ணுறவர்கள், வெளிப்பார்வைக்கு ஜெபம் பண்ணுறவங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுற அனுபவம் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணிக்கிற அனுபவம் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? தனியாக தேவ சமூகத்தில் 1 மணி நேரமாவது முழங்கால் போட்டு உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் கர்த்தர் என்ன தர முடியும் தெரியுமா? பதில் தர முடியும். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு யாருக்குள்ளே இருந்ததுன்னா இந்த சகரியாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. சகரியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? எத்தனையோ ஆசாரிகள் ஆராதனை பண்ணாங்க, ஆனால் சகரியாவுடைய ஆராதனைக்கு கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? மகிழ்ச்சி அடைந்து கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? தேவ பிள்ளையே, நீ உன்னை அர்ப்பணித்து தேவனை ஆராதித்து பார். கர்த்தர் உன் ஜெபத்துக்கு என்ன தருவார் தெரியுமா? பதில் தருவார். மாயக்காரரை போல ஜெபம் பண்ணக்கூடாது. மாயக்காரனை என்ன தெரியுமா? நடிக்கிறவன் அர்த்தம். மாயக்காரனா யார்? அன்னைக்கு இருக்கிற சதுசேயர் பரிசேயர் கூட்டமெல்லாம் இப்படி தான். ஆனால் அவங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன தரல? பதில் தரல. யாருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார்? தன்னை முழுமையாக யார் அர்ப்பணிக்கிறார்களோ, அர்ப்பணித்து தேவனை முழுமையாக தேவனை தொழுது கொள்கிறார்களோ அவருடைய ஜெபங்களுக்கு தான் தேவன் என்ன தர முடியும்? பதில் தர முடியும். மற்றவங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன தர முடியாது. சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வேணுமா? தேவ சமூகத்தில் போய் உன்னை தாழ்த்தி அர்ப்பணி. ஆண்டவருடைய ரத்தத்தினால் தினம் என்ன செய்யப்படு? கழுவப்படு. ஆண்டவரிடத்தில் உன் பாவம் மீறுதல் அக்கிரமத்தை கழுவி சுத்திகரித்து அதற்கு பின்பு தேவனை ஆராதித்து பார். தேவ வார்த்தையினால் நிரப்பி நீ ஆராதனை பண்ணிப்பார். கர்த்தர் சொல்வார், உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்தனா, இதான் ஆத்துமா.
இதுதான் பரிசுத்த ஸ்தலம். இதான் என்ன தலம்? பரிசுத்த ஸ்தலம். அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி பதில் தருவாரா? நல்லா கவனிக்கணும். பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திறந்த வெளி தான், எல்லாரும் பார்க்கலாம், காமனாகவே பார்க்கலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தை யாரும் பார்க்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்ய முடியாது? மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பார்க்க முடியாது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் போய் தேவனுக்கு குத்துவிளக்கில் என்ன செய்யணும்? தினமும் எண்ணெயை ஊற்றிட்டு சமூகத்து அப்பங்களை படைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் தேவனுக்கு தூப கலசத்தை ஏந்தி தேவனை என்ன செய்வான்? அவன் ஜெபம் பண்ணி தேவனை ஆராதனை செய்வான். இதை யார் தான் பார்ப்பா அப்படின்னா உலகம் பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவன் மட்டுமே இதை பார்க்க முடியும். அல்லேலூயா. உன்னுடைய அர்ப்பணிப்பு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத யாருக்கு தான் தெரியும்? தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். வெளிப்படையாக நீ நிற்கும்போது சும்மா பலிபீடத்தில் பூன்னு பாட்டு பாடும்போது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் நீ அர்ப்பணிக்கிற தேவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். உன் அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது? ஆண்டவர் அதனால தான் சொல்ல, உன் ஜெபத்துக்கு பதில் வேணும்னு நினச்சேன்னா உன் இதே கதவு டோரை என்ன செய்? க்ளோஸ் பண்ணு. உன் செவியை க்ளோஸ் பண்ணு. உன் கண்ணை என்ன செய்? க்ளோஸ் பண்ணு. உன் வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என் சமூகத்தில் வந்து நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. நான் வெளியரங்கமாக என்ன தருவேன்? பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். அன்னாள் இப்படித்தான் ஆராதனை பண்ணினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் போய் தேவ சமூகத்தில் என்ன செய்தா தெரியுமா? மனம் கசந்து. என்ன கசந்து? வாசிங்க பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் பத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். எங்க பேசுறாங்க? ஹலோ, எங்க பேசுகிற அனுபவம்? நிறைய பேர் வாயில் தான் பேசுகிற அனுபவம் இருக்குது. ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயம். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்கள் உதட்டினால் என்னை துதிக்கிறாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது. தேவ பிள்ளையை பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்ற அனுபவங்கிறது உன் இருதய இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் கழுவப்படுற அனுபவம். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் 3 காரியம் காணப்படுது. 1 குத்துவிளக்கு, இன்னொன்று சமூகத்தப்பு மேசை, இன்னொன்று என்னது? தூபபீடம். குத்துவிளக்கில் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? ஊற்ற வேண்டும். அது எதுக்கு அடையாளம் இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம். ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆவியானவரோடு ஐக்கியம். அடுத்து சமூகத்தப்ப மேசை என்பது அது மேலே வைத்திருக்கிற அந்த 12 அப்பங்கள் தேவ வார்த்தைக்கு அடையாளமாக என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதற்கு பின்பு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் என்ன கிடைக்கும் தெரியுமா? வெளியரங்கமாக பதில் கிடைக்கும். அன்னாள் தன் இருதயத்தில் கர்த்தரோடு என்ன செய்து கொண்டிருந்தாள்? பேசி கொண்டிருந்தாள். உங்கள் இருதயம் கர்த்தரோடு பேசுதா? நிறைய பேருக்கு கண்ணை மூடினாலே எங்கெங்கேயோ யோசனைலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? அன்னாள் இருதயத்தை ஊற்றினால் பாருங்கள். நீங்கள் அந்த அதிகாரம் முழுது வாசித்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டாள். அவளுடைய சிறுமியை கர்த்தர் கண்ணோக்கி என்ன செய்தார்? பார்த்தார். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா நீ பிரகாரத்தில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரணும். உன் இருதயத்தை தேவனோடு ஒருமனப்படுத்தணும்.
உன்னை நீ தேவனுடைய பலிபீடத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி நீ பண்ணேன்னா 18ஆம் வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவள் ம் 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 இருதயத்தை ஒரு மனிதன் உடைத்து ஜெபித்து விட்டால் அவனுக்கு தெரியும் கர்த்தரின் ஜெபத்தை கண்டிப்பாக என்ன செய்திருப்பார், கேட்டிருப்பார்னு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இருதயம் உடையவே மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? இருதயம் உடைய மாட்டேங்குது. அதான் அவள் பின்பு எப்படி இருக்கலை? துக்கமுகமாக இருக்கவில்லை. அடுத்து வாசிங்க. ம் 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 கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்ன செய்யாது. ஜெபம் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்காது? இந்த உலகத்தில் நிறைய பேர் உலகத்தில் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எந்திக்கிறாங்க. அவங்க லைஃப் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஜெபம் பண்ணி தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. ரொட்டேஷன் க்ளீனாக ஓடும். ஆனால் அவங்கள குறித்த தேவ சித்தம் நிறைவேறாது. யாருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும் அப்படின்னா ஜெபம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவ சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த அன்னாள் வருஷம் வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணா. ஆனால் ஒரு வருஷம் கர்த்தர் பெஸ்டான குழந்தையாகி சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது, மறந்துடாதீங்க. அதுபோல தான் இந்த சகரியாவும் ஜெபம் பண்ணான். இவனும் பல ஆண்டுகள் ஜெபித்தவர்கள் தான். ஜெபம் பண்ணி சோர்ந்து போன ஆட்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? அவனுக்கும் கர்த்தர் பெஸ்டானது தான் கொடுத்தார். யாரை கொடுத்தார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ இதே கதவை டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ உண்மையாக ஜெபம் பண்ணேன்னா கர்த்தர் கண்டிப்பாக இந்த உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. யார் உயர்த்துகிற அளவுக்கு? இந்த அன்னாளுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லை. இவளை குறித்து வேதம் சொல்லுது மலடி. இவள் யார்? மலடி. அதுபோல் சகரியாவின் மனைவியை குறித்து என்ன சொல்லப்படுது தெரியுமா? அவள் மலடி. யாருங்க? மலடி. 2 பேரும் மலடி தான். ஆனால் தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அந்த வேண்டுதலுக்கு என்ன தந்தார் தெரியுமா? வெளியரங்கமாக பதில் தந்தார். அல்லேலூயா. ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்கள் இருதயத்தை ஊற்றி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அன்னாளுடைய நிந்தையை கர்த்தர் புரட்டினார். சகரியா எலிசபெத்துடைய நிந்தையை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் நிந்தைகள் இருக்குதா? நெருக்கம் இருக்குதா? உங்களை தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணித்து இருதயத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் வெளியரங்கமாக என்ன செய்வார்? யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, இந்த அன்னாளை வந்து பெனினால் கூட இருக்கிறவள் தான் நிந்தித்தார். நம்மளை யார் அதிகமாக நிந்திப்பாங்க தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க தான் நிந்திப்பாங்க. நம்மளை அறியாத ஆட்கள் யாரும் நம்மளை இகழ்வதில்லை. நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளை நக்கலாக பார்ப்பாங்க, நம்மளை அற்பமாக பார்ப்பாங்க, நம்மளை வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. நீங்கள் ஏளனமாக பார்க்குறத விட்டுட்டு அவங்க பார்க்கட்டும். நீங்கள் வந்து ஏளனமாக பார்க்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் முகத்தை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சகரியாவை எலிசபெத்தை நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏளனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தந்தபோது உலகமே யோவான் ஸ்நானனை பார்த்து ஆச்சரியப்பட்டது. அல்லேலூயா. நம்ம நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையே, பலிபீடத்தில் உன்னை அர்ப்பணித்து நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரி, இப்போ நம்ம பலிபீடத்தில் வந்தோடனே இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன? பொன் குத்து விளக்கு. என்ன குத்து விளக்குங்க? இதை குறித்து தான் நாம் இன்றைக்கி ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். பசும் பொன்னினால் என்னத்தை உண்டாக்குவாயாக? ஒரு குத்துவிளக்கை உண்டாக்குவாயாக.
அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் ஒரு பக்கத்திலும், குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்தில் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. அப்படி இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் மேல் ஒரு பழமும் இருப்பதாக இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதன் 7 அகல்களை செய்வாயாக, நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதுக்குரிய பனிமுட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசும்பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எப்படிடா எச்சரிக்கை. இப்போ குத்து விளக்கை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் மோசேக்கு காட்டுறார். யாருக்கு காட்டுறாருங்க? இதை பரலோகத்தில் நிழலாட்டத்துக்கு அடையாளமாக கர்த்தர் காமிக்கிறார். அங்கே காமிச்சதை அப்படியே இந்த பூமியில் பார்த்திங்கன்னா யார் செஞ்சாங்கன்னா பெசலேலும் அகலிபாவும் என்ன செஞ்சாங்கன்னா செய்தார்கள். இதை செய்யணும் அப்படின்னா வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியாது. தேவன் சொன்னபடி இப்படிலாம் மொக்குகள் இருக்கணும், பூக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக எந்த மனிதனும் நேரில் பார்க்காம என்ன செய்ய முடியாது. நேரில் மோசே அதை பார்த்த அபிஷேகத்தினால் அவன் அப்படியே க்ளீனாக என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. அதை எழுதுனதை அப்படியே 2 பேர் என்ன செய்கிறாங்க, அப்படியே நெசத்தில் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கை. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி அநேகர் தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனால் தேவன் சொன்னபடி ஆராதிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிதானா? அநேக சபைகள் இன்றைக்கி உலகம் முழுதும் இருக்குது. இஷ்டம் போல் அவங்க இஷ்டத்துக்கு ஆராதனை பண்ணுறாங்க, இஷ்டம் போல் பாட்டு பாடுறாங்க, இஷ்டம் போல் பல காரியங்களை செய்கிறாங்க. இஷ்டம் போல் செஞ்சால் தேவனால் என்ன செய்யப்படாது. தேவன் சொன்னபடி செய்தால் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும். இப்போ நீங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்களா படலையா அப்படிங்கிறது உங்களுக்கே ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஒழுங்காக தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து ஒழுங்காக வேதத்தை தியானம் பண்ணி ஒழுங்காக ஜெபம் பண்ணிங்கன்னா பரிசுத்தருடைய நிறைவு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரித்திருக்கிறாரா, உங்கள் ஆராதனை அங்கீகரித்திருக்கிறாரா, உங்களை உண்மையாகவே மறுவப்படுத்துகிறாரா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே ஒன்றுமே தெரியல அப்படின்னா தேவன் உங்களை என்ன செய்யலை, அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே இல்லை. சரிதானே? நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், ஒன்றும் தெரியல, ஏதோ மண்ணு மாதிரி என்ன செய்கிற மாதிரி இருக்குது, உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஒரு தேவ சமாதானத்தை உணர முடியல, ஏசியன் பாவத்தை மன்னித்தாருங்கிற கன்ஃபார்ம் எனக்கு இல்லை அப்படின்னா உங்கள் ஜெபங்களும் உங்கள் ஆராதனைகளும் என்ன செய்யப்படலை. சொல்லுங்கள் தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன் ஜெபங்கள், உன் ஆராதனை, உன் துதி தேவனால் என்ன செய்யப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இஷ்டம் போல் செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் ஆராதிக்க மாட்டார். அவர் சொல்கிறபடி செய்யணும். அல்லேலூயா. தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்கிறது பெருசு இல்லை, தேவன் சொன்னபடி செய்வது தான் பெருசு. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் சொல்கிறது என்ன தெரியுமா, தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்வோம்,
தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்வோம், தேவனுக்காக ஏதாவது கொடுப்போம். ஐயா, ஏதாவது கொடுக்கறலாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அவர் சொன்னபடி செஞ்சால் மட்டும்தான் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இதனால தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-22 ஆண்டவர் சொல்லும்போது, அநேகர் உம்முடைய நாமத்தில் அந்நாளில் என்ன சொல்லுவாங்களா? வாசிங்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21-22. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்ய மாட்டாங்களா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணுறான். உற்சாகமாக ஜெபம் பண்ணுறது போல் நமக்கு தெரியும். ஆனால் தேவன் அங்கே அங்கீகரிக்கிறாரா அப்படிங்கிறதா இப்போ நமக்கு முக்கியமான கேள்வி. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த நிச்சயம் தெரியணும். அந்த நிச்சயம் என்ன செய்யணும்? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? அந்த நிச்சயம் தெரியணும். ஏதோ ஊழியம் செய்கிறதுன்னு பெருசல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு செய்யணும். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அநேகர், பைபிள் என்ன போட்டிருக்குங்க? அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய நாமத்தில் அந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அற்புதம் நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு சொல்வார்கள் அல்லவா அப்படிங்கிற மாதிரி. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்படுறது மட்டும் போதாது. ரட்சிக்கப்பட்டு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து தேவ சித்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று செய்கிறது தேவன் விரும்பலை. நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒன்று செஞ்சோம், ஏதோ ஒரு ஆராதனை பண்ணோம், ஏதோ காணிக்க கொடுத்தோம், ஏதோ சாட்டிஸ்ஃபை, நோ, இதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். தேவ சித்தத்தின்படி செய்கிறோமா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான கேள்வி. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா அப்படிங்கிறது. இதை நான் எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் தேவனோடு ஒழுங்காக ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் தேவ சித்தத்தில் நிற்கிறீங்களா இல்லை தேவ சித்தத்தை விட்டு வேறு ட்ராக்கில் நிற்கிறீங்களான்னு என்ன செய்யும்? தெரியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம், நீங்கள் தேவ சித்தத்தில் என்ன செய்யலை. சரிதானா? உங்களுக்கு தேவ சித்தத்தில் நிற்கிறோமா திக்கலையான எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேவ பிரசன்னத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம். அதனால் இஷ்டம் போல் ஆராதனை பண்ணுறதை கர்த்தர் அங்கீகரிக்க. எப்படி ஆராதனை பண்ணோம்? புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணுங்காரு. எப்படி ஆராதிக்கணுமாங்க? ஆவியோடும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து ஆராதனை பண்ணுறதை பற்றி சொல்லும்போது அந்த ஸ்திரீனிடத்தில் சொல்கிறார் பாருங்க, பிதாவை தொழுது கொள்கிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்திரீ, அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. அந்த ஸ்திரீயின் இடத்துல இயேசு தண்ணி கேட்க போகிறாரு. சமரியா பெண்ணு தண்ணி கேட்டால் அவன் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படி இப்படின்னு கதை அளக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்கிட்ட கேட்டேன்னா நானே உனக்கு ஜீவ தண்ணீரை என்ன செஞ்சுருப்பேம்மா? கொடுத்துருப்பேனே அப்படிங்க. இந்த இடத்துல ஜீவ தண்ணீருங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா ரட்சிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாக என்ன செய்யும்? ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது ஒரு காலம் அவனுக்கு என்ன உண்டாக்காது? தாகத்தை உண்டாக்காது அப்படிங்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த ரட்சிப்பில் நம்ம வளரணும். அல்லேலூயா. வளரும்போது அது சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை தரும். அதுதான் கர்த்தர் அங்கே பேசிக்கிட்டே வர்றாரு. அப்படி நீ ரட்சிக்கப்பட்டு
நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையோடு அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்ட அடையாளம். ஆவியோடு என்பது பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அடையாளம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாரியன் என்பவன் கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். யார் தான் ஊழியம் செய்யணுங்க? அபிஷேகம் பண்ணப்படாத ஆசாரியன் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அபிஷேகம் பெறாதவங்க தயவுசெய்து சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்ன கேளுங்க? அபிஷேகத்தை கேளுங்க. அப்படி நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. உண்மை என்பது ஆத்துமா, ஆவி என்பது ஆவியில் பரிசுத்தம் நிரம்பி ஜெபிக்கிறது. ரெண்டுமே ஜெபிக்கணும். இதைத்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். அப்படின்னா ஆத்துமாவில் பேச மாட்டேன்னு அர்த்தம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அதாவது உண்மையோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அதான் அதோடைய அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், சொந்த பாஷையில் ஜெபம் பண்ணுறது, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா. இதைத்தான் எலியாவை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தோம், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தை ஜெபம் பண்ணான்னா உண்மையாக ஜெபம் பண்ணான்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உண்மையாக அவங்க சொந்த பாஷையில் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஆண்டவர் உண்மையாகவும் ஜெபிக்கணும், பரிசுத்தம் நிரம்பி ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அல்லேலூயா. உண்மையாகவும் ஆராதிக்கணும், ஆவியில் நிரம்பியும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அந்த ஆராதனை தான் தேவனால் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். பரிசுத்தனுடைய பிரசன்னம் இல்லாமல், பரிசுத்தனுடைய ஆலோசனை இல்லாமல், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்காத ஆராதனையை தேவன் என்ன செய்வதில்லை? சொல்லுங்க, என்ன செய்யறதில்லை? ஆவியானுடைய நிறைவு நமக்கு ரொம்ப அவசியம் தேவ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் மோசேட்டு சொல்லும்போது, எப்பா மோசே, குத்து விளக்குனா இப்படி தான் செய்யணும், நான் சொல்கிறது மாறி நீ என்ன செஞ்சேன்னா நான் உன்னை என்ன செய்ய முடியாது? அங்கீகரிக்க. எப்போ தேவன் அங்கீகரிப்பார்னா, நம்ம தேவன் சொன்னபடி ஆராதனை செய்தால் மட்டும்தான் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியும்? உணர. தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு. அல்லேலூயா. அதனால் இதில் சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த குத்துவிளக்கை நம்ம பார்த்தோம். குத்துவிளக்கு எப்படி செய்யப்பட்டதான்? அடிப்பகுதி எதனால் செய்யப்பட்டது? பசும்பொன்னினால் செய்யப்பட்டது. அது எதுக்கு அடையாளமாக காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டிருக்குது. எந்த வேலையாய் செய்யப்பட்டது? அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. இந்த பசும்பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் அவர் பட்ட பாடுகளினாலே பூரணராக்கப்பட்டார். இந்த அடிப்பு வேலைங்கிறது எதுக்கு அடையாளமாக காணப்படுது அப்படின்னா, இந்த கீழ்ப்பகுதியில் பெருசாக தண்டு மாதிரி இருக்குது. இப்போ இந்த இதுதான் சுருக்கமாக சொல்ல போனால் இது மாதிரி இருக்கும், சரிதானே? இதுக்கு மேலே தான் இந்த குத்து விளக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி, அடுத்து இந்த சைடு 3 அகல்கள் இருக்கும், இந்த சைடு 3 அகல் இருக்கும். அதான் அதோடைய அர்த்தம். இப்போ இந்த அடிப்பகுதி இதைத்தான் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அப்படிங்கிறது எதுக்கு அடையாளமாக காணப்படுதுன்னா, இயேசுடைய பாடுகளுக்கு அடையாளமாக காணப்படுது. இதை குறித்து எபிரேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால் என்ன கற்றுக்கொண்டாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை, சபைக்கு என்ன உண்டுனா உபத்திரம் உண்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் சில பாடுகளை சபைக்கு என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். உன் வாழ்க்கையில் சில நெருக்கம் வரும். அதாவது இயேசுவுக்காக வாழ்கிறதுனால வரக்கூடிய நெருக்கத்தை சொல்கிறேன்.
இயேசுவுக்காக வாழாமல் வரக்கூடிய நெருக்கத்தை சொல்லலை, சரிதானே? இயேசுவுக்காக வாழும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, என்ன சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி உங்களை கண்ணீர் வடிக்க வைப்பாங்க. இயேசுவுக்காக வாழ்கிறதுனால, இயேசுவை பற்றி சொல்கிறதுனால உங்களை சிலர் நிந்திக்கலாம், இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லும்போது சிலர் அடிக்கலாம். இப்படி சில நெருக்கங்கள், சில பாடுகள் நமக்கு என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்து நிமித்தம், அவருக்காக வாழ்வது நிமித்தம் நமக்கு என்ன செய்யணும், சில பாடுகள் வரும். அந்த பாடுகளை தேவன் எதுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்மளை பூர்ணமாக்குவதற்கு. அல்லேலூயா. இயேசுவும் பட்ட பாடுகளினால் என்னத்தை கற்றுக்கொண்டாரா? கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படித பரிபூர்ணமாகணும் அப்படின்னா சில பாடுகள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. எப்படி உபத்திரவங்க? இயேசுவுக்காக உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை பரியாசம் பண்ணும். என்ன பண்ணும்? உங்களை நக்கல். உலகம் உங்களை பரியாசம் பண்ணால் நீங்கள் உண்மையாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, உங்களோடு சேர்ந்து